ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக நீங்கள் வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எந்த காலேஜில் சேரலாம், எப்படி சேரலாம், அதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்வது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க பண்ணுற தவறு என்னென்னா, பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம். ஆனால் எந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது நிறைய பேருக்கு. அதனால தான் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்த எக்ஸாமில், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லேருந்து நமக்கு என்ன சொல்கிறது நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் நாம் என்ன சொல்கிறது பார்க்க போகிறோம். அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை நல்லபடியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒன் வேர்ட்ஸை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது ஒரு பக்கம் கம்பல்சரி கொஸ்டினாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒன் வேர்ட்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். சரியா? அதனால இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது புக் பேக் ஒன் வேர்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது புக் பேக் ஒன் வேர்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் சஃபில் பண்ணி கொடுத்துறாங்க. சரியா? அப்போ நல்லபடியாக தெளிவாக நீங்கள் புக் பேக் ஒன் வேர்டை ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அப்போ புக் பேக் ஒன் வேர்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா தெளிவாக என்ன பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அதனால் 20 ஒன் வேர்ட் பார்த்தாச்சு. இந்த 20 ஒன் வேர்டுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது வளர்ச்சி நிலை அடிப்படையில் பொருளாதாரங்களை வகைப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளாஸிஃபை தி எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். சரியா? அதுக்கப்புறம் தேசிய வருவாய் இலக்கணம் கூறுக, டிஃபைன் நேஷனல் இன்கம். அதுக்கப்புறம் முழு வேலைவாய்ப்பு வரையறுக்கவும், டிஃபைன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கப்புறம் சராசரி சேமிப்பு நாட்டம் வரையறுக்கவும், டிஃபைன் ஆவரேஜ். அதாவது இதை வந்து ஏபிஎஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தா சிம்பிளாக சொல்லுவோம். இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நெகிழி பணம் என்றால் என்ன, உதாரணம் தருக. அதுக்கப்புறம் மைய வங்கி என்பதன் வரையறை, சென்ட்ரல் பேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது செலவாவணி. சரியா? மாற்று வீதம் என்றால் என்ன? சரியா? வாட் இஸ் மீன் பை எக்ஸ்சேஞ்ச் ரேட். பொது வருவாய் என்றால் என்ன? வாட் இஸ் பப்ளிக் ரெவன்யூ. விதைப்பந்து பொருள் தருக, ஸ்பெசிஃபை தி மீனிங் ஆஃப் சீட் பால். சரியா? 30வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் இடையான வேறுபாடுகளை கூறுக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு மார்க்கை குறைக்கிறது அதாவது ரேர். சரியா? அதனால் கண்டிப்பாக எழுதிருங்க. அதுக்கப்புறம் 31வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸு. பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை தருக, தலைவீத வருமானம் பற்றி சிறுகுறிப்பு வரைக, பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்கள் யாவை. சரியா? மென்ஷன் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிமானிசேஷன். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மிகைப்பெருக்கி விளக்குக, மொத்த மற்றும் நிகர பண்டமாற்று வாணிப வீதத்தை சுருக்கமாக எழுதுக. சரியா? அதுக்கப்புறம் தொன்மையத்தையும் கீன்சியத்தையும் ஒப்பிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்பேரிசன் கொஸ்டின்ஸு தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் சார்க்கு கீழே அந்த ஹெட்டிங் கீழே இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நல்லா பார்த்துங்க. அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கொஸ்டினை வந்து ஒன்று 3 மார்க்லையும் இல்லை 5 மார்க்லையும் கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. பணவீக்கத்தின் வகைகளை எழுதுக, அவற்றுள் ஏதேனும் 2 பற்றி விவரிக்கவும். நிதி ஆய்வின் பணிகள் யாவை. ஒளி மாசுவினை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கூறுக. 40வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 30வது கொஸ்டினும் 40வது கொஸ்டினும். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். பேரின பொருளியலின் பரப்பெல்லையை விவரிக்கவும். தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் யாவை. அதுக்கப்புறம் ஏடிஎஃப் மற்றும் ஏஎஸ்எஃப். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சமநிலையை வரைபடம் மூலம் விவரிக்கவும். முடுக்கி இயங்கும் விதத்தினை விவரிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிகங்களின் சரியா வங்கிகளின் பங்கினை விளக்குக. அதுக்கப்புறம் இந்த சம் இருக்கு பாருங்க, அதாவது ஒட்டுறவு கோடுகளின் சமன்பாடுகளை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஈக்குவேஷன் ஆஃப் ரிக்ரஷன். சரியா? நான் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஏற்கனவே டீச் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த சம்மை நான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன், லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். அந்த சம்மை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு சம் வந்து நமக்கு 5 மார்க்கில் கேட்க போகிறாங்க, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்களை விளக்குக. வரவு செலவு திட்டத்தில் உள்ள பல வகை பற்றாக்குறைகளை விளக்குக. டிஸ்கிரைப் தி வேரியஸ்
டைப்ஸ், சரியா, டிஃபெக்டிவ் இன் பட்ஜெட், அதுக்கப்புறம் திட்டமிடுதலுக்கு எதிரான வாதங்களை எடுத்துரைக்கும், புதிய பண்பாட்டு வாணிக கோட்பாட்டினை விவாதிக்கவும், சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பண்பாட்டு பண நிதியத்தின் நோக்கங்களை விளக்கு, எக்ஸ்பிளைன் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பணத்தின் பணிகளை விளக்குக, எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, சேயின் அதாவது அங்காடி விதியினை திறனாய்வு செய்க, வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை எக்ஸ்பிளைன் தி ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. இதை தெளிவாக பார்த்துங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதாவது அக்கௌண்டன்சியில் சப்போஸ் உங்களுக்கு மார்க்கை விட்டுருந்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் நம்ம மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற எய்மில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.